முருகா சரணம். நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ, வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில வந்து முருகப்பெருமானோட மூலமந்திரம் பற்றிய வீடியோ. நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டு பாராயணம், அது வந்து கூட்டு ஜெபம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ, கூட்டு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தீங்க. இப்ப நம்ம அத எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த முத்து முத்தான தேர்ந்தெடுக்கப்பட்ட பதம் பிரித்து விளக்கவுரையுடன் கூடிய 80 திருப்புகழ்கள் வந்து இருக்கிற இந்த புத்தகம். இது புத்தகம் அல்ல. நீங்க இத காசு குடுத்து வாங்கும்போது, புத்தகம் மட்டும் நீங்க வாங்குறதில்ல. புண்ணியத்தையும் சேர்ந்து தான் வாங்குறீங்க. ஏன் அப்டின்னா, இந்த புத்தகத்துல வர ஒவ்வொரு ரூபாயும், அந்த வருமானம் எல்லாமே வந்து தானமாக கோயில் திருப்பணிகளாகவும், அன்னதானமா தான் செலவு பண்றோம். புத்தக குழுல இருக்கிற யாருமே, நான் உட்பட வந்து இதுல ரூ. 1 கூட எடுத்துக்கிறதில்ல. ஸோ புதுசா பார்க்குறவங்களுக்கு இத சொல்லிக்கணும் அப்டின்னு விரும்புறேன். ஸோ நீங்க ஸ்க்ரீன்ல காட்டுற ரம்யா சிஸ்டரோட நம்பர், நீங்க ரைட் சைடு இருக்கு பாருங்க. அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம, இந்த புத்தகத்தின் வழியாக முருகப்பெருமான் ஆயிரக்கணக்கான அதிசயங்களை பண்ணியிருக்காரு. நெறைய வீடியோஸ நீங்க போட்டிருக்கேன். 3, 4 மாசமா நான் போட்டிருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலுக்கு புதுசா இருந்தா அதே மாரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த கூட்டு ஜெபம் பத்தி சொல்றேன். இப்போ நான் அந்த வெள்ளிக்கிழமை வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து கமெண்ட்ல ஒரு 4, 5 பேர் வந்து நான் இது இது சொல்லணும் நான் உணர்ந்துட்டே இருந்தேன். எனக்கு தோணிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட அல்டிமேட்டா ஒருத்தங்க, இறைவா நான் இது என்ன சொல்றதுன்னு தெரியல. 2 நாளைக்கு முன்னாடி தான் என் கனவு வந்தது அப்படியே நீங்க வீடியோவா போட்டிருக்கீங்களே அப்படின்னாங்க. எனக்குமே ஷாக்கா இருந்தது. என்ன சிஸ்டர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வாய்ஸ் நீங்களே கேளுங்க. முருகா சரணம். ரம்யா சிஸ்டர் வணக்கம். இப்ப நான் இந்த சொல்ற இந்த ஆடியோவ தயவு செஞ்சு அனிதா சிஸ்டருக்கு அனுப்பிச்சிருங்க. 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்த ஒரு கனவு, இன்னைக்கு அப்படியே அனிதா சிஸ்டர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அத அவங்ககிட்ட சொல்லணும். அ கனவு என்னன்னா, நான் எங்க வீட்டு பூஜை ரூம்ல இருக்கேன். அப்போ வந்து ஒருத்தரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு வந்து விளக்கு போட்டு ஒரு மந்திரம் சொல்லி முருகனுக்கு எல்லாரும் சேர்ந்து டெய்லி விளக்கு போட்டு பூஜை பண்ணுங்க. 2வது நாளே முருகர் வந்து அந்த விளக்குல வருவாருன்னு அந்த காவி வேட்டி கட்டியிருந்த ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு. அவருக்கு பின்னாடி வந்து முருகர் வந்து நின்னுட்டு இருந்தத நான் பார்த்தேன். சந்தன பொட்டு நெத்தியில வச்சுக்கிட்டு, சந்தனம் வச்சுட்டு சொல்றாரு. அந்த விளக்குல வந்து ஏதோ ஒண்ணு போட்டு விளக்கேத்த சொன்னாரு. ஆனா என்னன்னு எனக்கு அது தெரியல. நான் பின்னாடி இருக்கிற முருகர்கிட்ட நான் முருகர பார்த்துட்டேன். பார்த்துட்டு சொல்றேன். அவர் சொல்ற நான் குட்டி பையா, குட்டி பையான்னு தான் முருகர சொல்லுவேன். அவர் சொல்றது உனக்கு தெரியுதா குட்டி பையா? உன்னதான் சொல்றாரு. 2வது நாள் நீ கண்டிப்பா வந்துரணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றேன். முருகர் அழகா சிரிச்சாரு. நான் அப்படி நீ 2வது நாள் நீ வரலைன்னா மூக்கு மேலயே குத்திருவேன் அப்படின்ட்டு நான் கரெக்ட்டா போய் அவரோட மூக்குல போய் கை வச்சு இப்படி கொட்டுற மாரி இருக்கு. அப்போ வந்து அந்த எங்க வீட்ல இருக்கிற அந்த போட்டோ ஃப்ரேம் கண்ணாடியில கொட்டுன மாரி அந்த கண்ணாடியில அந்த சவுண்ட் நல்லா எனக்கு கேட்டது. அவர் சொன்னது அப்படியே இன்னைக்கு வந்து அனிதா சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. விளக்கேத்தி மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இது அனிதா சிஸ்டருக்கு டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சேன். அவங்க வந்து அந்த கனவ பத்தி விளக்கமா சொல்ல சொன்னாங்க. தயவு செஞ்சு இது உடனே அனிதா சிஸ்டருக்கு வந்து அனுப்பிச்சிருங்க. அ கண்டிப்பா நம்ம இத சொன்னோம்னா 2வது நாளே கண்டிப்பா விளக்குலயே முருகர் வருவார்ன்னு அவரு சொன்னாரு. அத தயவு செஞ்சு அனிதா சிஸ்டர் கிட்ட சொல்லிருங்க. முருகா சரணம். தேங்க் யூ ரம்யா சிஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ, இது சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இது முருகப்பெருமானின் முடிவு. அவருடைய விருப்பம். அதனால தான் நான் வீடியோல அதெல்லாம் பேசியிருக்கேன். அந்த வீடியோ போட வச்சது அவரு தாங்கிறது எனக்கே அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ சில சமயம் இது வந்து நான் எடுக்கிற முடிவு, என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த மந்திரத்த பத்தி சொல்றத விட எல்லாரும் சேர்ந்து பண்ணணுங்கிறது எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் முருகப்பெருமானுடைய ஆசை அப்படிங்கிறது எனக்கு என் வாயிலருந்து அவரு உண்மையா இத்தனையும் பேச வச்சிருக்காரு. இது வேற ஒண்ணுமே இல்ல சொல்றதுக்கு. அவரு சொல்லியிருக்காரு 2வது நாள் வருவேன் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. அவருடைய சித்தம் நம்மளுடைய பாக்கியம். ஸோ அவர் விருப்பப்பட்ட இந்த விஷயத்த நம்ம எல்லாரும் செய்வோம் கண்டிப்பா. சரி, இப்ப எல்லாரும் சேர்ந்து எப்படி இத செய்ய போறோம் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ அந்த மூலமந்திரத்த வந்து இன்னொரு வாட்டி நான் இங்க தரேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னும் 2 தடவையும் வாசிச்சு காட்டிர்றேன். ஓம் சௌம் சரவண பவ, ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஸோ உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். சமஸ்கிருதத்த பொறுத்தளவுக்கும் உச்சரிப்பு ஒவ்வொரு உச்சரிப்புக்கும் அந்த சவுண்டுக்கு அந்த வைப்ரேஷன் பயங்கரமா இருக்கும். ஸோ நீங்க தொடர்ந்து சொல்ல சொல்ல அ அ நீங்க அத ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு, நீங்க இப்ப இருந்தே வந்து சொல்லி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ என்னைக்கு நம்ம வந்து கூட்டு ஜெபம் பண்றோமோ, அன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் அது வேகம் நமக்கு வரும். அதுக்காக தான். ஸோ எப்போ பண்ண போறோம் அப்டின்னா, ஜான்வரி 1ஆம் தேதி. இன்னும் நமக்கு 3 நாள் தான் மொத்தமே டைம் இருக்கு. ஜான்வரி 1ஆம் தேதி புது வருஷத்தன்னைக்கும், அப்புறம் 8ஆம் தேதி. ஸோ, அது ஏன் 2 நாள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் குடுத்துருக்கேன். அது வந்து இந்த போலிங் மாரி, கம்யூனிட்டி போஸ்ட்ல பண்ணுவோம் இல்லைங்களா? அது மாரி ஒரு போலிங். அதுல வந்து நீங்க பண்ண போறீங்களா? இல்லையா? அது வந்து 108 1008 இல்ல 10,008 இல்ல பண்ண முடியல, இல்லைனா பண்ண முடியலையா? அப்படிங்கிறத வந்து நீங்க அதுல போல் பண்ணணும் ஆக்சுவலி. அப்பதான் வந்து நமக்கு ஒரு மாத்தி மாத்தி என்கரேஜிங்கா இருக்கும். ஓகே இவ்வளோ பேர் பண்றாங்க, இவ்வளோ பேர் பண்றாங்க. அப்படி ஒண்ணு. இன்னொன்னு அந்த லிங்க் எடுத்து நீங்க வந்து WhatsAppல முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த வீடியோவோட லிங்கையாவது நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ அந்த அந்த போலிங்கோட லிங்க் வந்து நீங்க ஷேர் பண்ண எல்லாருக்குமே ஒரு ஆர்வமா இருக்கும். இப்போ நீங்க முடிஞ்சா ஒரு 5 பேர நீங்க வந்து பண்ண வைக்கலாம். நீங்க வந்து
வந்து ஜெபம் இந்த கூட்டு மந்திர ஜெபத்தில சேர்த்துக்கலாம். உங்க வீட்ல இருக்கிறவங்க வந்து ஒருத்தங்களுக்கு மேல கண்டிப்பா அம்மா, பொண்ணு, நீங்க, குழந்தைங்க இப்படி பண்ணலாம். ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இப்படி சேர்ந்து வந்து பண்ணலாம். அப்ப வந்து நீங்க நீங்களே ஒரு 4, 5 கவுண்ட் நீங்களே இன்கிரீஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு கவுண்ட் அதிகமாகுதோ, அந்த அளவுக்கு வந்து இதற்கு பலன் அதிகமா இருக்கும். எப்பவுமே இந்த கூட்டு மந்திர ஜெபம் அப்படிங்கிறது மிக, மிக ஒரே இடத்துல பண்றது மிக சிறப்பு. இல்லைன்னா இந்த மாரி பண்றது கூட அதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு பவர் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நீங்க அந்த கவுண்ட்ட இன்கிரீஸ் பண்ணுங்க. அப்பப்போ போலிங்ல போய் அந்த ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு, அ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பேர் நீங்க பண்ண வைங்க ஆக்சுவலி. முருகப்பெருமானே அதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் குடுத்துருக்கேன். அதுல தான் நமக்கு தெரியும். நம்ம எவ்வளோ பேருக்கு வந்து நம்ம பண்றோம் அப்படிங்கிற கவுண்ட் அதுல தெரியும். அப்பதான் நமக்கு வந்து அது ஒரு என்கரேஜ்மென்ட் வரும். ஓகேவா? ஒருத்தங்க ஒரு தடவ தான் வோட் பண்ண முடியும். அதே மாரி நீங்க வைஃபைல இருந்தீங்கன்னா, உங்க வீட்ல 2 பேர் ஒரே வைஃபைல இருந்தீங்கன்னா, ஒரு தடவ தான் அக்செப்ட் பண்ணிக்கும். வைஃபை நீங்க ஆஃப் பண்ணிட்டு, இதுல வந்து டேட்டால வந்து நீங்க வோட் பண்ணிக்கோங்க. ஏன் 2 நாள் அப்டின்னா, மெயினா வந்து நம்ம நெறைய பேர் இதுல லேடீஸ் பார்ட்டிசிபேட் பண்றோம். அதனால வந்து அந்த பீரியட்ஸ் ஒருவேள 1ஆம் தேதி இருக்கிறவங்களுக்கு 8ஆம் தேதி. மீதி வந்து இருக்கிறவங்க 1ஆம் தேதி தான் மெயின் ஓகேங்களா? ஏன்னா நியூ இயர் அப்டிங்கிறனால. ஸோ 1ஆம் தேதி ஒரு வேள உங்களால பண்ண முடியலன்னா, நீங்க 8ஆம் தேதி பண்ணிக்கலாம். 1ஆம் தேதி பண்ணவங்களும் திரும்பியும் 8ஆம் தேதியும் பண்ணலாம். ஈக்குவலா ஸ்ப்ளிட் ஆயிறாதீங்க. அப்ப கவுண்ட் வந்து பாதி பாதி ஆயிரும். 1ஆம் தேதி தான் மெஜாரிட்டி. ஓகே. 8ஆம் தேதி பண்றவங்களுக்காக கூட சேர்ந்து நம்ம 8ஆம் தேதியும் பண்ணலாம். நான் வந்து 2 நாளுமே பண்ண போறேன். அது மாரி நீங்களும் 2 நாள் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. ஏன்னா 1 1/2 மணி நேரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில எதுக்கோ செலவு பண்றோம். இப்படி ஒரு கூட்டு மந்திர ஜெபத்துக்கு கண்டிப்பா நான் அது முருகப்பெருமானோட மூல மந்திரத்துக்கு நம்ம கண்டிப்பா செலவு பண்ணலாம். அந்த மெயினா வந்து 1ஆம் தேதி பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு 8ஆம் தேதி இருக்க வாய்ப்பில்ல. அப்படி லாஜிக் போட்டு தான் இத சூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்னு வந்து ஒரு நாள் நியூ இயர், இன்னொரு நாள் சஷ்டி. சஷ்டி வந்து 8ஆம் தேதி காலையில 6:35லேருந்து தான் ஆரம்பிக்குது. பிரம்ம முகூர்த்தத்தில பண்றவங்களுக்கு அன்னைக்கு பஞ்சமி. பஞ்சமியில பண்ணக்கூடாது அப்டின்ட்டு இல்ல. பட் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு. எப்ப பண்ணலாம் அப்டின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கண்டிப்பா குளிச்சுட்டு தான் பண்ணணும். தலைக்கு குளிச்சா நல்லது. முடியலன்னா அட்லீஸ்ட் உடம்புக்காவது குளிச்சுட்டு, தலைக்கு தண்ணிய தெளிச்சுட்டு, குளிச்சுட்டு தான் பண்ணணும். காலையில வந்து 3:30லேருந்து 8 மணிக்குள்ள அந்த டைம்ல உங்களுக்கு எப்போ உங்களால முடியுதோ அப்ப பண்ணலாம். இல்லைன்னா சாயந்தரம் வந்து 5 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் உங்களுக்கு எப்ப முடியுதோ அப்ப பண்ணலாம். இதுக்கு 1 1/2 மணி நேரம் ஆகும் அப்டின்னா, நீங்க வந்து உங்களால தொடர்ந்து பண்ண முடியல அப்டின்னா, அட்லீஸ்ட் காலையில கொஞ்சம், சாயந்தரம் கொஞ்சம் அப்டியே ஸ்ப்ளிட் பண்ணியாவது பண்ணிக்கோங்க. அம் ஸோ ஒரே இதா சொன்னா நல்லது. ஆனா எல்லார்னாலயும் சொல்ல முடியுமா அப்டின்னா, பிராக்டிகலி கஷ்டம். அதனால வந்து நீங்க ஒரு வேள ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற மாரி இருந்தா, காலையில, சாயந்தரம் அப்டி கூட நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரே ஃபிக்ஸ்ட் டைமிங் குடுக்கலாமா அப்டின்னு தான் பார்த்தேன். வேலைக்கு போறவங்க, குழந்தைய பார்த்துக்கிறவங்க, வேற ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கவங்க, ஷிஃப்ட்டுக்கு போறவங்க, இப்டி வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைமிங் குடுத்தா எல்லார்னாலயும் பண்ண முடியாது. கண்டிப்பா 30% பீப்பிள் கண்டிப்பா பண்ண முடியாது. அதனால தான் வந்து ஒரு நாள்ல 2 இதா பிரிச்சு இந்த மாரி ஒரு டைமிங் குடுக்குறேன். அதே மாரி உங்களுக்கு 1008 தடவ பண்ண முயற்சி பண்ணுங்க. அதுக்கு 1 1/2 மணி நேரம் ஆகும். 10,008 கஷ்டம். அது எனக்கே தெரியுது. உங்களுக்கு 1008 முடியல அப்டின்னா, அட்லீஸ்ட் 108 தடவையாவது பண்ணுங்க. ஓகே 108 தடவைங்கிறது சுத்தமா முடியாதவங்களுக்கு தான். ஆனா நான் எதிர்பார்க்கிறது 1008 தடவ கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஆக்சுவலி அது வந்து அந்த இப்டி ஒரு ஆப்ஷன் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தயவு செய்து 108 தடவ பண்ணாதீங்க. 1008 தடவ பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய அந்த 10,00,000 கவுண்ட்ட மீட் பண்ண முடியும். ஓகேவா? குளிச்சுட்டு, விளக்கேத்திட்டு, முடிஞ்சா ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு, முருகப்பெருமான வேண்டிட்டு, அதுக்கு முன்னாடி பிள்ளையார கண்டிப்பா நீங்க வேண்டிட்டு, அப்பதான் நல்லபடியா தடையில்லாம நடக்குங்க. கண்டிப்பா நீங்க பிள்ளையார வேண்டிட்டு, உங்க குலதெய்வத்தையும் நெனச்சுட்டு, அதுக்கப்புறமா இத ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இங்க விளக்கு அப்படிங்கிறது மஸ்ட். அன்னைக்கு வந்து நான் அந்த வீடியோல பேச பேச ஃப்ளோல தான் அந்த விளக்கு அப்படிங்கிறத நான் சொன்னேன். அது எல்லாமே முருகப்பெருமான் தான் சொல்ல வச்சிருக்காருங்கிறது அந்த கனவு மூலமா எனக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ நீங்க பக்கத்திலேயே வந்து தீப்பெட்டி, நீங்க எண்ணெய் எதாவது வேணுனாலும் வச்சுக்கோங்க. அப்புறம் ஜெபமாலை வச்சுக்கோங்க. ஜெபமாலையில வந்து உங்களுக்கு அந்த 108 அம் அந்த இது இருக்கும். மணி இருக்கும். ருத்ராட்ச கொட்டை இருக்கும். அது வச்சுட்டு நான் யூசுவலி என்ன பண்ணுவேன்னா, 2 பவுல்ல வந்து ஒரு பவுல்ல பாதாம் வச்சுப்பேன். ஒரு 10, 15 பாதாம் வச்சுப்பேன். அப்புறமா இன்னொரு பவுல் எம்ப்டியா வச்சுக்குவேன். ஒவ்வொரு 108 முடியும்போது ஒரு பாதாம் எடுத்து இங்க போட்டுருவேன். இந்த கவுண்ட்டுக்காக. அப்படி வந்து நீங்க அப்படி ஒரு 9 டைம்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரிமைனிங் கவுண்ட்ட வந்து நீங்க விரல் விட்டு கூட இப்ப சொல்லிக்கலாம். அது மாரி நீங்க உங்களுக்கு எது வசதியோ அப்படி நீங்க யோசிச்சுக்கோங்க. எந்திரிக்காம ஒரே டைம்ல சொல்ல முடியும்னா, தயவு செய்து அத பண்ணுங்க. அது எப்பவுமே ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த போலிங் தான். தயவு செய்து அந்த போலிங் வந்து பண்ணிருங்க. நான் கமெண்ட்லயும் குடுத்து நான் பின் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். தெரியாதவங்க வந்து யார்ட்டயாவது வந்து ஃபோன குடுத்தாவது வந்து அந்த லிங்க் எடுத்து நீங்க அதுல வந்து ஒண்ணுமே இருக்காது. நீங்க வந்து 108 தடவ உச்சரிக்கிறேன், 1008 தடவ உச்சரிக்கிறேன் அப்படி இருக்கும். அதுல எதுவோ அத கிளிக் பண்ணிட்டு நீங்க சப்மிட்ன்னு குடுத்துறலாம். அவ்வளோதான். ரிசல்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, யார் யாரு எவ்வளோ இது பண்றாங்கங்க இந்த கவுண்டிங் வந்து இருக்கும். நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ தடவ
உச்சரிக்க போறோம் அப்படிங்கிறது. ஸோ தயவுசெய்து ப்ளீஸ் இது எல்லாருக்கும் வந்து WhatsAppல ஷேர் பண்ணி, யாராவது நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு 5 பேர நீங்க பண்ண வச்சீங்கனாலே எனக்கு ஓகே. நீங்க இந்த வீடியோவ ஷேர் பண்ணாலும் சரி, அந்த லிங்க்க மட்டும் ஷேர் பண்ணீங்கன்னா கூட ஓகே. நான் WhatsApp சேனல்ல வந்து இந்த லிங்க்க போடுறேன். நீங்க WhatsAppல வந்து சேனல்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது நெறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அங்க போயிட்டு நீங்க வந்து நம்ம ரியல் சாய் மிராக்கிள்ஸ ஃபாலோ பண்ணிட்டு, அங்கேயும் நான் இது போடுவேன். அந்த லிங்க் வழியா எடுத்து நீங்க ஃபார்வர்ட் பண்ணாலும் ஓகே. எப்படியாவது வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்ணிருங்க. அம் ஸோ நெறைய பேரு வந்து சேர நமக்கு இன்னும் வந்து அது புத்துணர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும்ல. அதுக்கு தான் மெயினா நான் சொல்றது. இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அந்த அன்னைக்கு வந்து நீங்க நான்வெஜ் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆ ஏன்னா அது அந்த நாள் வந்து அதுக்கு நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் இது இருக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க பூஜையும் பண்ண முடியாது. நீங்க மந்திரமும் உச்சரிக்க முடியாது. ஸோ காலையிலேயே முடிச்சுட்டு மதியானம் சாப்பிட்டுக்கலாமா? அப்படின்னா ஓகே. அது உங்களுடைய இஷ்டம். அது ஒண்ணும் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை இல்ல. ஓகே. வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, நீங்க கமெண்ட்ல போடுங்க. திரும்பி ரிமைண்ட் பண்றேன். லிங்க் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ப்ளீஸ், 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 ப்ளீஸ். ஓகேவா? ஸோ தேங்க் யூ சோ மச். அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.